வீடியோல எல்லாம் காட்டுவேன், இந்த இரும்பு சட்டி வச்சுதான் காட்டுவேன், இரும்பு வடை சட்டி வச்சுதான் காட்டுவேன் செய்யலாம். ஆனா அதுல நீங்க ரசம் வைக்க முடியாது. ஏன்னா அந்த புளிப்புக்கு ரொம்ப இரும்பு உருகி ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த துவர்ப்பான உணவுகளும் அதுல செய்யக்கூடாது. இப்ப வாழைப்பூலாம் சமைச்சோம்னா அந்த இதுல வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு அதுல கொஞ்சம் கருப்பு ஏறிடும். துவர்ப்புக்கு கருப்பு எடுக்கும். தக்காளி பழம் போட்டு இந்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கக்கூடாது. தாளிக்க, உப்புமா கிண்ட, ஏதாவது வறுக்க, இப்போ புட்டு மாவு வறுக்கணும்னா கூட அதில் வறுக்கலாம். என்னன்னாலும் வறுக்க செய்ய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்து தன்னால் கிடைக்கும். இப்படி நம்ம இரும்பு பாத்திரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி இரும்பு சத்தை உடம்புல ஏற்றிக்கலாம். இதுக்காக வேண்டி தனியாக போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரத்த சோகை வந்துருச்சு, இரும்பு சத்து மாத்திரை கொடுங்க, இரும்பு சத்து டானிக் கொடுங்கன்னு கேட்க வேண்டியதில்லப்பா. நமக்கு இயற்கையிலேயும் இரும்பு சத்து கிடைக்குது. அதனால நீங்க இரும்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க. இந்த வடை சட்டியெல்லாம் நீங்க வார்ப்பு சட்டின்னு